நீங்கள் இனிமேல் கிரைம் நம்பரை ஃப்ரீஸ் பண்ணுவீங்க, இனிமேல் ரிமாண்ட் பண்ணுவீங்க, உள்ள அக்யூஸ்டை பார்க்க விட மாட்டீங்க அட்வொகேட்டை. சார் பார்க்கல சார், என்ன விஷயம்னு கேட்டுட்டு வந்தோம், என்ன விஷயம்னு கேட்டுட்டு வந்தோம் நாங்கள். நீங்கள் அட்வொகேட்டே உள்ள விட முடியாது, இந்த மாதிரி கேட்டை போட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, அட்வொகேட் அக்யூஸ்டை பார்க்க ரைட்ஸ் கிடையாது ஸ்டேஷனில், கரெக்டுங்களா? சார் பார்க்கல சார், அரெஸ்ட் பண்ணி என்ன விஷயம் கூப்பிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். கிரைம் நம்பர் கொடுத்துருக்கீங்க சார், அட்வொகேட் கேட்கறது கரெக்டாக சொல்லுங்க. கிரைம் நம்பர் 488/2025 போட்டிருக்கீங்க. இது ஃப்ரீஸ் ஆகல, ஆன்லைனில் ஃப்ரீஸ் ஆகல. எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் பெயில் பெட்டிஷன் போடணுன்றேன். எத்தனை மணிக்கு ரிமாண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன், இல்லை ஃபர்தர் அக்யூஸ் ஆட் பண்ணுவீங்களா கேட்குறேன். எஃப்ஐஆர் இதுக்கு இன்சிடென்ட் நடந்தது 15 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. லேடிஸை 6 மணிக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ விஷயத்தையும் நான் கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க. வேற என்ன சார் பண்ண முடியும்? வேற என்ன சார் பண்ண முடியும் ஸ்டேஷனில்? நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க, ரெக்கார்ட் பண்ணுங்க. 6 மணிக்கு முன்னாடி ஒரு லேடிஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் பார்க்கல சார், நான் பார்க்கல. 7 மணிக்கு இல்லை, ரெக்கார்டு இருக்காங்க, பார்த்த ஐ விட்னஸ் இருக்காங்க, பார்த்த ஐ விட்னஸ் இருக்காங்க. 6 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரீங்க சார். நான் ரெப்ரசன்ட் பண்ணதான் கேட்குறேன். அக்யூஸ்டை பார்க்க விட மாட்டீங்க சார். சார் உள்ள யாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். கிரைம் நம்பர் ஏன் சார் ஃப்ரீஸ் ஆகல? கிரைம் நம்பர் ஏன் ஃப்ரீஸ் ஆகல? அது நீங்க ஏன்கிட்ட கேட்க கூடாது சார், வேற யார்கிட்ட கேட்கணும்? ரெக்டிஃபை பண்ணுவோம், ரெக்டிஃபை பண்ணாடி அதாரிட்டி கேட்கணும். நீங்க இப்ப நான் ஒரு அக்யூஸ்ட பார்க்க வரேன், நான் பெயில் போடணும்ன்றேன். நீங்க கிரைம் நம்பரை ஃப்ரீஸ் பண்ணல. சரி சார், இது வந்து உமன்ஸ் ஹராஸ்மென்ட் கேஸ், உமன்ஸ் கேஸ்னா ஃப்ரீஸ் ஆகாது. கண்டெம்ட் அத்தாரிட்டி வந்து பண்ண முடியாது. கோர்ட்ல ஃபைல் ஆயிருக்கு, போய் பாருங்க. 10th ஏப்ரல்ல ஃபைல் ஆயிருக்கு. ஃபைல் ஆயிருக்கா இல்லையா? ஃப்ரீஸ் ஆகாம கோர்ட்ல ஆயிருக்கு. ஆனா ஸ்டேஷன்ல எதுவுமே சொல்ல மாட்டீங்க சார். யார் சொல்ல மாட்டேன்னு சொன்னா சார்? என்ன சார், எதுக்காக அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க சார்? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய வேற சார். நான் தான் உங்களுக்கு எல்லா தகவலும் சொல்லிட்டேன். வீடியோ அட்வொகேட் வந்து கேக்குறாங்க, எதுக்காக அரெஸ்ட் பண்ணனும் சொல்லக்கூடாது. யார் சொல்லல? உங்க சொல்லலையே. சொன்னேனே கிரைம் நம்பர் போட்டிருக்கு சார், கிரைம் நம்பர் போட்டிருக்கு, வீடியோ இருக்குன்னு காமிச்சிங்க. என்ன வீடியோ இருக்கு சார்? அது அவங்க கூட உடைச்சு கொடுப்பாங்க சார். 10 நாள் ஆச்சு சார், ஆடியோ ரெக்கார்ட் காட்டலையே சார். சார் நான் என்ட்ரை இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் தலையிடல, நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க சார். நான் என்டையர் இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் இன்ட்ரோகேஷன் பண்ணல. எஃப்ஐஆர் போட்டீங்களா இல்லையா? எஃப்ஐஆர் போட்டீங்களா இல்லையா? அதுதான் கேக்குறேன். சேர்ல போடலையே, சேர்ல போடலையே சார், சேர போடலையே சார், சேரே போடலையே சார். சார் நீங்க தான் ஆர்குமெண்ட் பண்றீங்க, நீங்க தான் பேசுறீங்க. நான் கேட்டது ஒரே விஷயம், எனக்கு கிரைம் நம்பர் ஏன் ஃப்ரீஸ் ஆகல? எனக்கு கிரைம் நம்பர் ஏன் ஃப்ரீஸ் ஆகல? கிரைம் நம்பர் ஏன் ஃப்ரீஸ் ஆகல சார்? என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்கன்னு கேக்குறேன் அட்வொகேட் கிட்ட. எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சு, கோர்ட்ல பாத்துக்கணும். நீங்க ஸ்டேஷன்ல எதுவுமே சொல்ல மாட்டீங்க அட்வொகேட் கேட்டா. சரி விடுங்க சார். சரி ஓகே சார், ஓகே சார்.